ஏமா தேன்மொழி, ஆ கரண்ட் இல்லாம இருட்டுல உட்காந்து எப்படி வேலை பார்க்க போற? அதான்க்கா தெரியல. வெளிச்சம் இல்லாம எப்படி எம்ப்ராய்டரி போடுறது? அப்படின்னா சொன்ன டயத்துக்குள்ள முடிக்க மாட்டேன். என் பேர் தான் கெட்டு போகுது. உன்னை நம்பி வாங்கி கொடுத்தேன் பாரு. இல்ல தேனு விடு விடு. அத்தை, கரண்ட் போனதுக்கு தேன் என்னத்தை செய்வா? அவங்கவுங்க நேரம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் எல்லாம் நடக்கும். ஏம்மா, எல்லாத்துக்கும் அந்த பொண்ணையே சொன்னா எப்படிம்மா? இத பார்லோகு, இவ வீட்டுக்கு வந்த அன்னைக்கு வீடு போக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடியே அவமானப்பட்டாச்சு. சரி, அவளுக்கு தெரிஞ்ச வேலையை வாங்கி கொடுப்போமே, வீட்டுக்கு உதவுமே தான் வாங்கி கொடுத்தேன். பாரு, இதையும் முடிக்க முடியாம நிக்கிறா. யாரும் முடிக்க முடியாமலா இல்ல. என் அக்கா கொஞ்ச நேரத்திலேயே பாதிக்கு மேல முடிச்சிருக்கா. மீனாட்சி, நீ அமைதியா இருடி. இருக்கா என் அக்கா நேரம் அதான் கரண்ட் போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுதானே உண்மை. ஓ, உங்க நேரம்லாம் ரொம்ப நல்லா இருக்கா? அப்போ எங்க கரண்ட் வான்னு சொல்லுங்க, வருதான்னு பாப்போம். ஏய் மீனாட்சி, இத்தனை நாளா இந்த டைம்க்கு கரண்ட் போனதே இல்ல தெரியுமா? இப்ப போச்சுன்னா என்ன அர்த்தம்? உங்க வீட்ல கரண்ட் சரியில்லைன்னு அர்த்தம். எல்லாத்தையும் எங்க அக்கா தலையிலேயே கொண்டு போய் வைக்காதீங்க. ஏய், என்ன வாய் நீளுது? அம்மா அம்மா இருங்கம்மா, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படிம்மா? கரண்ட்டு ஏன் எங்கன போச்சுன்னு பார்த்தா தெரிய போகுது. ஜீவா, நீ மெயின் போர்டை போய் பாடுறா. ஃபியூஸ் ஏதாவது போயிருக்க போகுது. டேய், அவன் பெரிய எலக்ட்ரிஷியனா? அவனுக்கு என்னடா தெரியும்? ஃபியூஸ் போச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்கு போய் நாசால வேலை பார்த்துட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. போய் பாரு. வயிறு அறுந்திருக்கு. எப்படி? யாரோ கட் பண்ணி வச்சிருக்காங்க. யாரா இருக்கும்? டேய், என்னடா ஆச்சு? டேய், போர்டுல வயர்லாம் அறுந்து கிடக்குதுடா. நோட் பண்ணிட்டானே. அறுந்து இருக்கா? எப்படா? ஏதாச்சும் ஷார்ட் சர்க்கியூட்டா இருக்கும். ஒயர் ஏதாவது எரிஞ்சிருக்கும். தெரிஞ்ச மாதிரி இல்ல, கட்டான மாதிரி தான் இருக்கு.